சிவகார்த்திகேயனோட அயலான் படம் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகுதுல. பால்னு 2011 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோட கதை தான் இந்த அயலான் கதைன்னு நிறைய பேர் பேசிக்கிறாங்க. சரி, அதுல என்ன இருக்குன்னு பாக்கணும்னு ஒரு ஆர்வம் வரும்ல. அந்த ஆர்வத்துல தான் படம் பார்த்துட்டேன். இப்போ பேச ஆரம்பிச்சிட்டேன் உங்களுக்காக. படம் பார்த்துட்டு சிவகார்த்திகேயனோட அயலான் படத்தையும் பார்த்துட்டு ரெண்டு ஒரே கதையா வேற கதையான்னு தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம். 1947 ஒரு ரேடியோ பட்டியல ஏதோ நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை காட்டுறாங்க. ஒரு நாய் அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கு. வீட்டுக்கு வெளியில பயங்கரமான வெளிச்சம். ஒரு குழந்தை கதவை திறந்து விடுது. நாய் ஏதோ உச்சா போக போகுதுன்னு நினைச்சிட்டு பொண்ணு கதவை திறந்து விட்டுச்சு. ஆனா நாயோ விறுவிறுன்னு ரொம்ப தூரம் ஓடியாருது. திடீர்னு காத்து ஏட்டிக்கு புட்டியா அடிக்குது. அந்த குழந்தையும் வெளியில வருது. என்ன சத்தம் அப்படின்னு பார்த்தா வானத்துல ஒரு ஸ்பேஸ் ஷிப் ஏதோ ஒண்ணு சரட்டுன்னு பறந்து வர சீனு அங்க கட் ஆகுது. அதுக்கப்புறம் தான் படத்தோட பேரு பால்னு போறானுங்க. இப்ப நடப்புக்கு கதை வந்துருச்சு. நம்ம ஹீரோயின் தான் ரோட கிராஸ் பண்றா பாருங்க. எல்லாம் ஏதோ சின்ன பசங்க மாதிரி காமிக் புக்குக்கு பயங்கரமான ஃபேன்ஸுக போல. ஹீரோ கூட ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறான், குண்டா அழகா. விஆர் கேம்ல எப்படியெல்லாம் விளையாடலாம்னு நிறைய கத்து தெரிஞ்சுக்கிறாங்க. கேம்ல வரக்கூடிய கேரக்டர்களுக்கு பேர்பட்ட ஃபேன்ஸுக ஏலியன் மாதிரி ஒரு பொம்மையை செஞ்சு வச்சிருப்பாங்க. இத பாக்குறதுக்காக வீட்டுல இருந்து 5000 மைல் தூரத்தை கடந்து வந்திருக்கானுங்க. ஆடா பாவிகளா. ஏதோ ஒரு ஆயுதத்தை பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. வாங்கிக்கலாமா, ரேட் எவ்வளவுன்னு விசாரிச்சா ஃப்ரெண்டு விசாரிச்சா கிட்டத்தட்ட 1.25 லட்சம்ங்கறாங்க இந்தியன் மதிப்புல. அப்படியே திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டாரு. ஒரு ஏலியன் படத்துல நடிச்ச ஒரு நடிகர் இப்போ வயசாயிடுச்சு. அவரை பாக்குறதுக்காக இவங்க போறானுங்க. பயங்கர ஃபேனுங்கறானுங்க. நண்பரு ஒரு ரைட்டரா, கதை ஆசிரியரா, நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்ட கதைகளை எழுதக்கூடிய ஆளா. நான் எழுதுனதை கொஞ்சம் பாக்குறீங்களான்னு கேட்டா நான் ரொம்ப பிஸிங்கிறாரு. நம்ம ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் போல. இவனோட கடைக்கு தேவையான ஓவியங்களை அழகா வரைவான் போல. கையை குலுக்கிட்டு கிளம்பிட்டானுங்க. கை குலுக்குனான்ல, அவர்கிட்ட செல்ஃபி வேணும்னு கேட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறதுக்கு என்ன ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டு அவர் கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே அப்படின்னு செல்ஃபி எடுத்துக்கிறாங்களா. பேக்ரவுண்ட்ல ஜூம் பண்ணி பார்த்தாலே பிக்சலைட் ஆதான் தெரியுது. பீஸா ஆர்டர் பண்ணிருக்காங்க போல. வந்துருச்சு. எங்கெல்லாம் சுத்தி பார்க்க போறீங்கன்னு கேட்டா ஏரியா 51 பிளாக் மெயில் பாக்ஸ்னு நெவாடால ஒன்னு இருக்குதான். இங்கெல்லாம் ஏலியன்களோட பத்தி எல்லாம் ஏதாவது ஒரு கத்துக்கதை இருக்கும். புரளி ஒன்னு பரவிக்கிட்டு இருக்கும். ஏரியா 51ல ஏலியனை வச்சு கவர்மெண்ட் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்குன்னு வாங்க. இந்த பிளாக் மெயில் பாக்ஸ்ல என்னத்தை வச்சு ஆராய்ச்சி பண்றாங்களோ, ஆனா இதெல்லாம் புரளியா ஒன்னும் ஐடியா கிடையாது யாருக்கும். அங்கெல்லாம் போய் சுத்தி பார்க்க போறதா இவங்க ரெண்டு பேரும் சொல்றானுங்க. அப்படியே கொஞ்சம் தள்ளி வந்தா ஏதோ ஒரு இடத்துல ஏலியன் ஷிப் வந்து மோதினதா உடஞ்சதா, ஏலியன் ஷிப்புக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததா ஒரு செய்தி. உண்மையான ஒருத்தன் சொல்றான், இல்லன்னு இன்னொருத்தன் சொல்றான். அவங்களுக்குள்ளேயே வாக்குவாதம் ஆகுது. ஏலியனை பத்தி உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு கேட்டா ஏலியன்னா என்னன்னு கேட்டு ரெண்டு பேரையும் ஆஃப் பண்ணி விட்டுறாரு. யாரு? பீஸாவை டெலிவரி பண்ண வந்தவர். காலையில வெள்ளனே கிளம்பலாம்னு ரெடியா இருக்கிறானுங்க. ஒரு பெரிய வேனை வாடகைக்கு எடுத்துட்டு இவங்களும் கிளம்புறாங்க. பழைய ஏலியன் படத்துல எல்லாம் இந்த மாதிரி ஒரு வண்டியை நீங்க பார்க்கலாம். அதே மாதிரிதான் வேணும்னு ரெண்டுக்கு எடுத்துட்டு போறானுங்க. எங்கெல்லாம் ஒரு கேம் எடுத்தாங்களோ, இல்ல ஒரு மூவியோட ஷூட்டிங் ஸ்பாட் ஏதாவது ஒரு படத்துல இந்த ஒரு சீன் இங்க எடுத்துருப்பானுங்க. அந்த இடத்துக்கே போய் அதே மாதிரி இவங்க விளையாடுறது. இப்படி எல்லாம் குழந்தைத்தனமா பிஹேவ் பண்றாங்க. கேட்டா வளர்ந்தவங்களாம். சாப்பிட்ற இடத்துல கூட ஏலியன்ஸ் பத்தி தான் பேசுவானுங்க. ரெண்டு பேரும் புதுசா ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்க. நம்ம பையன் புதுசா இருக்கிறானே, உன்னை பார்த்ததுல ஏன்னு வந்து பேசுறானுங்க. இவர் பயந்துகிட்டு திரும்பிப்பாரு. பாத்ரூம் போன ஃப்ரெண்டு வந்துடுறான். ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிருக்கான் போல. அதுவும் குழந்தைங்க எல்லாம் மேல சின்ன வெடி மாதிரி ஒண்ணு வச்சு ஆர்டர் பண்ணி வாங்கி சாப்பிடுறது வழக்கம் போல. அந்த மாதிரி எல்லாம் இவங்க செய்ய என்ன இவ்வளவு கிறுக்குத்தனமா பிஹேவ் பண்றாங்கிறாப்ல மீசக்காரரு கொஞ்சம் ஓவராவே பசங்களை நக்கல் பண்றாரு. ரெண்டு பீர் ஆர்டர் பண்ணிருக்காங்க. அவங்களோட வச்சுக்க வேண்டாம், டப்புனு இங்க இருந்து கிளம்புவோன்னு ஆர்டர் பண்ணதை கூட சாப்பிடாம விறுவிறுன்னு இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. இல்ல வேலை பிரச்சனை இல்லாம முடிஞ்சு போச்சு, வா சீக்கிரம் ஓடிடலாம் சொல்லிட்டு வண்டி எடுக்கும்போது தெரியாதனமா ரிவர்ஸ் எடுத்துறான். நங்குன்னு ஒரு வண்டியில மோதுவாங்க. மீசையோட வண்டி இடிச்சிட்டானுங்க. மீசை சும்மா இருப்பாப்லையா, வேறட்டி வேற போறாரு தெரிஞ்சு போச்சு. பிளாக் மெயில் பாக்ஸுக்கு அந்த ஏரியாவுக்கு ஒரு வழியா வந்துட்டாங்க. செல்ஃபி எல்லாம் எடுத்துக்கிறானுங்க. அந்த பக்கம் ஒரு கார் வேகமா வந்துகிட்டு இருக்குது. ஒருவேளை நாம இடிச்ச அந்த மீசையோட வண்டியா இருக்குமோ, எதுக்கு நாம வண்டி எடுத்துட்டு கிளம்புவோன்னு பயந்துகிட்டு படு வேகமா வண்டி எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. பின்னாடி வேற அந்த வண்டி வெட்டிக்கிட்டே வருது. மாட்டினோம்னா நம்ம ஏதாவது பண்ணிடுவாங்க. வேகமா போன்னு ஹீரோ பதறுவான். பார்த்தா அது வேற ஏதோ ஒரு வண்டி. ஆனா முன்னாடி போன அந்த வண்டி திருதுப்புன்னு ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. உருண்டு புரண்டு விழுந்து நாஸ்தி ஆகுது. பக்கத்துல இருந்த வேலியெல்லாம் உடச்சுக்கிட்டு கார் அங்கிட்டு உருண்டு ஓடுது. இவங்க ரெண்டு பேரும் அந்த இருட்டுல லைட்டை மாட்டிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆன அந்த காரு கிட்ட வரானுங்க. சரி, ஆம்புலன்ஸுக்கோ போலீஸுக்கோ போன போடலான்னு பார்த்தா உங்க இடத்துல நான் இருந்தா கண்டிப்பா நான் போன் பண்ண மாட்டேன்னு கால் பண்ண மாட்டேன்னு பின்னாடி இருந்து ஒரு சத்தம். என்னன்னு திரும்பி பார்ப்பானுங்க. இருட்டுக்கு மத்தியில ஒரு ஏலியனு கெத்தா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்ததுமே நண்பர் மங்கி போத்துன்னு விழுந்துடுறாப்ல. நான் ஒண்ணும் பண்ணலங்குது ஏலியனு. சரி வா, இந்த பேல தூக்கி வண்டியில போட்டு நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாரு. யாரு? ஏலியன் சொல்றாப்ல. உங்க ரெண்டு பேரும் பேரடா அப்படின்னு கேட்டு ஏலியன் தெரிஞ்சுக்குது. சரி, என் பேரு பாலுப்பா அப்படின்னு தன்னையும் அறிமுகப்படுத்திக்குது. ஒரு ஏலியனுக்கு பால்னு பேரா அப்படின்னு இவன் யோசிக்கிறான். பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏலியன் ஷிப் ஆக்சிடென்ட் ஆச்சு பாத்தீங்கல்ல, ஒரு நாய் கூட குறைச்சிக்கிட்டே வந்தது. அந்த நாயோட பேரு பால். பின்னாடியே அந்த குழந்தை பால் அப்படின்னு கூட்டிட்டே வரும். அந்த பேரு இந்த ஏலியனுக்கு வந்துருச்சு போல. உதவி பண்ணி பாஸ், வண்டியில பாடி எடுத்து போடு, கிளம்புவோம்.
உங்க உதவி எனக்கு தேவைன்னு ஏலியன் கேக்குது. பாக்குறதுக்கு அப்படியே ரியல் ஏலியன் மாதிரி, கிராபிக்ஸ் எதுவும் ஒண்ணும் பெருசா பண்ணாத ஒரு ரியல் ஏலியன் மாதிரி தெரியுதுங்க. அப்படியே பாடிய தூக்குறானுங்க. பார்த்தா கீழே ஸ்மெல் அடிக்குது. பயத்துல கக்கா எல்லாம் போயிட்டான் போல தெரியுது. வண்டியில ஏத்திட்டு கிளம்பிட்டான். என்ன தம்பி ரொம்ப ஸ்லோவா போற, கொஞ்சம் வேகமா போக முடியாதா அப்படின்னு ஏலியன் கேக்கும். இந்த ரோட்ல 70 கிலோமீட்டருக்கு மேல வேகமா போக கூடாதுன்னு சொல்ல, அட போட வண்டியை ஓட்டுறா பாத்துக்கலாம்டான்னு வேகமா ஓட்ட சொல்லுது. எப்படி நீ பேசுறது என்னால புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு ஹீரோ கேட்டா, ஏதாவது டெக்னிக்கலா ஏதாவது யூஸ் பண்ணி எனக்கு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தம்பி, உங்க மொழியை கத்துக்கிட்டேன் அம்பிட்டுட்டேன் அப்படிங்குது ஏலியன். ஆக்சுவலா அந்த காரை ஓட்டிட்டு வந்தது இந்த ஏலியன் தான். கார் ஆக்சிடென்ட் ஆனதுல ஏலியன் வெளியில வந்து விழுந்திருக்கும். குட்டையா இருக்குல்ல ஏலியன், ஆக்சிலேட்டர் பிரேக் எல்லாம் அமுக்கும் போது கொஞ்சம் எக்கி காலை எட்டாம கஷ்டப்பட்டு வண்டி ஓட்டி இருக்கு. போச்சான். அதே சமயம் அந்த பக்கம் கோட்டு ஷூட்டை போட்டுட்டு ஒரு வண்டி வந்து நிக்குது ஆக்சிடென்ட் ஆன இடத்துல. கொஞ்சம் உச்சா இருக்கும், தண்ணி தேங்கி இருக்கும். அதை எடுத்து அவன் வாயில வச்சு நக்கி பாக்குறான். அது உச்சான்னு அவனுக்கு தெரியாது. நக்குன பின்னாடி சீ என்ன உப்பு கறிக்குது அப்படின்னு துப்புறான். ஏலியன் எஸ்கேப் ஆயிருச்சு. அதை பிடிக்கிறத பத்தி ஒரு அம்மாவும் இந்த கோட்டு சூட்டு போட்ட மாப்பிளையும் பேசிட்டு இருக்காங்க. பிடிக்கிறதுக்கு ஏதாவது பெரிய பெரிய வெப்பனெல்லாம் வேணுமான்னு கேட்டா இவன் வேண்டாங்கிறான். சரி ஏதோ இருந்துட்டு போகுது. 2 ரவுடி பல்களை ஒரு ஸ்பெஷல் மிஷனுக்காக வடக்கு பக்கம் நான் இறக்கி விட்டுருக்கிறேன்னு முதலாளி அம்மா சொல்லுது. முதலாளியா உயரதிகாரியா தெரியல. ஆக்சிடென்ட் இடத்துல இருந்து ஒரு வேனோட கார் டயரோட தடந்துருது. வண்டியில லிப்ட் கேட்டு ஏலியன் போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு பேசிட்டு இருக்காங்க. லோக்கல் பசங்களா இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேங்கிறான் இவன். யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், இந்த மேட்டர் வெளியில போக கூடாது பாத்துக்கன்னு உயரதிகாரி சொல்ல, சரி ராத்திரி நேரம் எப்ப வேணாலும் எதுக்கு வேணாலும் ஆக்சிடென்ட் ஆகலாம் அப்படின்னு நக்கலா பேசுறாரு. அப்போ ஆக்சிடென்ட் கேஸ போட்டு பசங்களை க்ளோஸ் பண்ண போறாரோ என்னவோ தெரியல. வண்டி எடுத்துட்டு வேகமா வெட்டிக்கிட்டு வராரு. யார் அந்த ப்ரொஃபஷனல் 2 ரவுடிங்க அப்படின்னு பார்த்தா, டை கட்டின 2 ரவுடிங்க புதுசா நமக்கு அறிமுகமாறாங்க. புது மிஷன் வந்திருக்கு, வா கிளம்பலான்னு 2 பேர் அப்படியே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்பதான் நண்பன் முழிக்கிறான். ஏலியனை பார்க்க பயந்துகிட்டு தூங்குறாப்புல நடிக்கிறான். வண்டியிலேயே பாத்ரூம் எல்லாம் இருக்கும். நல்லா பாத்ரூம் எல்லாம் போயிட்டு ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு இருக்குது. சத்தம் போடாம வந்து ஏலியனோட கழுத்தை பிடிக்கிறாரு நண்பர். அப்புறம் நம்ம ஹீரோ தான், ஒன்னும் பண்ணிடாதப்பா நம்ம பயப்பா அப்படின்னு ஏலியனால ஆபத்து இல்லைன்னு சொன்னதும் ஃப்ரெண்டு ஃப்ரீயா விடுறாப்ல. அதுல ஏலியன் உலகம் பெருசா இவங்க உலகம் பெருசான்னு அவங்களுக்குள்ள வாக்குவாதம் கையில பாயி மறுபடியும் கழுத்தை பிடிக்கிறான் ஃப்ரெண்டு. அதே சமயம் இருக்க பார்த்தா வண்டியை நிப்பாட்டுறாங்க. அந்த 2 ப்ரொஃபஷனல் ரவுடிஸ் சொன்னாங்கல்ல, நான் தான் தப்பா சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி அர்த்தம் சொல்லிச்சு. 2 ஏஜென்ட்டுகளை அனுப்பிச்சு விட்டுருக்க. அந்த ஏஜென்ட்டுக எதையோ தேடி வந்திருக்காங்க. ஆனாலும் தெளிவா சொல்லல போல, இதைத்தான் நீங்க தேடணும்னு. திறமான ஒண்ணு, அதை பார்த்தா எனக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னு மட்டும் சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க போல தெரியுது. இவங்க எதை தேடணும்னு தெரியாமையே தேடிட்டு இருக்கானுங்க. ஏலியன் எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிச்சு. அந்த ஏஜென்ட்டுகளை ஒருத்தனுக்கும் இந்த ஏலியன் புக்ஸ் இதெல்லாம் நல்லா தெரியும் போல. உள்ள செக் பண்ண போனவர் அவர் ஓடியாந்து, தம்பி அவரை பாத்தீங்களா, ஆட்டோகிராஃப் போட்டு அவரோட புக் இருந்துச்சுப்பா, மிரண்டு போயிட்டப்பா, எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட்ல கலைஞர்ல அப்படி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி ஏதாவது உள்ள ஆதாரங்கள் கிடைச்சதான்னு கேட்டா, போய் கலீஜா இருக்கிற ஒரு பேண்ட் தான் இருக்குது அப்படின்னு செக் பண்ண ஏஜென்ட் சொல்றாரு. சரி ஓகே நீங்க கிளம்பலாம் சொல்லி கிளம்ப சொல்லியாச்சு. ஆமா எதை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்டா, சொல்ல முடியாது கிளம்பு பாங்குறாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு எதை தேடுறோம்னு தெரியாது. ஏஜென்ட் கிட்ட இருந்து இவங்க எஸ்கேப் ஆயிட்டானுங்க. எங்கடா ஏலியன் கடமைன்னு பார்த்தா, வேன்ல டிரைவருக்கு முன்னாடி டேஷ்போர்ட்லயே ஏலியன் உட்காந்து மறைஞ்சிருந்திருக்கு. திடுதுப்புன்னு மறுபடியும் இவங்க கண்ணு முன்னாடி வர பயந்து போயிருவாங்க 2 பேரும். டவுசரை வேற கழட்டி போட்டிருக்கோம். ஏன்னா ஏலியன் மட்டும்தான் மறைய முடியும், போட்டிருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மறைய முடியாதுல்ல. இந்த மாதிரி மறைஞ்சுக்கிறோம்னா எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு தான் ஏலியன் மறைஞ்சுக்கும் போல. என் டவுசர் எங்கப்பா அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு டவுசர் எடுத்து போட்டுக்குது. டவுசர் எடுத்து போட்டுக்குது. ரொம்ப ரோல் ஆகுது இன்னைக்கு. வடக்கு நோக்கி வண்டி போனா போதும்னே ஏலியன் சொல்லிட்டு இருக்குது. ஹீரோ ஃப்ரீயா பேசுறாரு, பழகுறாரு. ஆனா ஃப்ரெண்டு ரொம்ப டென்ஷனாவே தெரியறாப்ல. வேன்லயே ஃப்ரிட்ஜ் இருக்கும், வேண்டியதை எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இந்த பக்கம் நம்ம பசங்களை தேடி அவரும் வந்துட்டாப்ல. ஏதோ 2 ஏஜென்ட் கொடுக்கறதா சொன்னாங்க. இன்னொரு ஏஜென்ட் எங்கன்னு கேட்டு அவரையும் கூப்பிடுறாரு. அவனும் ஓடியான்ட்டான். யாரையாவது பாத்தீங்களா அந்த வழியில கேட்டா, ஒரு வேன் வந்துச்சு, 2 பேர் இருந்தாங்க, செக் பண்ணோம், ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாங்க. அப்புறம் வேன்ல உச்சா போன ஒரு ஃபேண்ட பார்த்தோம் அப்படின்னு சொன்னதும் நம்ம ஆளு நக்கி பார்த்திருப்பாள்ல உச்சாவை. அதனால அந்த பேண்ட் இருந்த வேனை தான் வேணும், அவங்கள பத்தி ஏட்டு ஜெட்டு எல்லாமே எனக்கு சொல்றீங்கன்னு இவரு ஆர்வமாகறாரு. எல்லாத்தையும் கேட்டவர் தெரிஞ்சுப்பாரு. அதே சமயம் வண்டி இந்த பக்கம் வந்து நிக்குது. பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போடணும். அங்கேயே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டிருக்கும் போல ஏலியன் நிறைய ஸ்நாக்ஸ் அடுக்கிக்கிட்டு இருக்கான். ஒரு போலீஸ்காரர் அப்ப அங்க வருவார். இங்க இவங்களே அவர்கிட்ட மாட்டிப்பாங்க போல, அவ்வளவு பதறி நடிப்பானுங்க. நார்மலா நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து நடந்துப்பானுங்க. யதார்த்தமா எங்க இருந்து பாவறீங்க, இந்த ஒரு சொந்த ஊரு அப்படி எல்லாம் விசாரிச்சுக்கிறாரு போலீஸ்காரர். பில்ல பே பண்ணிட்டு ஐட்டத்தை வாங்கிட்டு வேகமா அவங்க கிளம்பி போறானுங்க. எதுக்கு உன்னை எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, அந்த மேட்டர் சொல்லுன்னு கேட்டா, எவ்வளவு அளவு மேட்டர் நீங்க தெரியாம இருக்கிறீங்களோ அவ்வளவு அளவு உங்களுக்கு அது நல்லது, இல்லனா உங்களுக்கு பிரச்சனை, புரியுதா அப்படின்னு கேக்குது ஏலியன். இவங்களுக்கு ஒண்ணும் புரியப்படல. என்ன சில பேர் அடைச்சு வச்சிருந்தாங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா இப்ப நான் வெளியில வந்துட்டேன்னு சொல்லி முடிக்கல. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பறவை உங்க வண்டியில போய் மோதி கீழே விழுந்து செத்து போச்சு. பாவமே, பறவைக்கு ஏதாவது ஒன்னால முடிஞ்சதை செய்ப்பா அப்படின்னு சொன்னதும் அடிபட்ட அந்த பறவைக்கு ஏலியன் ஏதோ ஒரு பவரை பயன்படுத்தி பறவையை நல்லா ஆக்கிட்டாரு. அது செத்து போச்சா இல்ல உசுருக்கு போராடிக்கிட்டு இருந்துச்சாலாம் தெரியல. இப்போ அந்த பறவை நல்லா ஆயிடுச்சு. சூப்பர்ப்பா, ரொம்ப நல்லவா பண்ணின்னு இவங்க பாராட்டுவாங்க. அடுத்த கணம் லபக்குன்னு வாயில போட்டு மென்னு தின்ன ஆரம்பிச்சிருச்சு. சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு அப்படிங்குது. ஏன்டா இப்படி பண்ணனு கேட்டா, ஆமா செத்த பறவை யாராவது சாப்பிடுவானா, உயிரோட இருக்கிற பறவைய இப்படி அப்படியே முழுசா சாப்பிட்டாதான் திருப்தியா இருக்குங்குது ஏலியன். அப்ப செத்து போன பறவைய கூட உயிரோட கொண்டு வரக்கூடிய சக்தி அந்த ஏலியனுக்கு இருக்குங்கிறது தெரிய வருது. நம்ம ஹீரோ ஒரு
ஆர்டிஸ்ட் இல்லையா, ஏலியனை பார்த்து அப்படியே அழகா தத்ரூபமா வரையறாப்ல. பறவையை சாப்பிட்டாப்ல மனுஷங்களை சாப்பிட்டிருக்கியா அப்படின்னு கேட்டா இல்லங்குது. செத்து போன மனுஷங்களை உயிரோட கொண்டு வந்திருக்கான்னு கேட்டா இது செத்து போன மனுஷனை உயிரோட கொண்டு வரதா, ஏதோ தம்மா துண்டு புழு பூச்சி பறவைன்னா பரவாயில்ல, செத்து போன மனுஷனை கொண்டு வரதெல்லாம் பெரிய விஷயம் தம்பி, ஏன் உசுருக்கே ஆபத்தா போயிடும், பாதிப்பு எனக்கு ஏற்படும் தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாப்ல ஏலியன். அதே சமயம் இந்த பக்கம் உயரதிகாரி அந்த பயக்கிட்ட அப்டேட் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த கிரீன் கலர் ஏலியனை எப்பாடுபட்டாலும் விட்டுறாத புடி புடின்னு சத்தம் போடுது. நீ மறுபடியும் எந்த ஒரு ஏலியனும் பூமியில காலடி எடுத்து வைக்கிறதுக்கு யோசிக்கணும் பாத்துக்கணும் பேசிட்டு இருக்கிற அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சியை தெரியாதனமா நம்ம ஏஜென்ட்டுகள் ரெண்டும் அலைவரிசையை மாத்தி பார்க்கும்போது ஒருத்தன் ஒட்டு கேட்டுறான். வண்டி ஓட்டிட்டே வந்தா டயர்டா இருக்கா ஏலியனுக்கு, எங்கேயாவது வண்டியை போடுங்கப்பா நைட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு சொல்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க. வண்டி இங்க சேஃபா நிக்கும், ஆனா இங்க வண்டி நிப்பாட்டுறதுக்கு ஒரு நாள் ராத்திரிக்கு 1800 ரூபாவான். ஒரு அம்மா வந்து சொல்லுது. ஹீரோ பார்த்ததுமே ஒரு மாதிரி வலிய ஆரம்பிக்கிறான். இவங்க ஐடி ப்ரூஃப் எல்லாம் வேணுமா தங்க அலோவ் பண்றதுக்கு, ஐடி ப்ரூஃப் எல்லாம் வாங்கி வச்சுக்கிறாங்க, பாஸ்போர்ட்டை வாங்கி வச்சுக்கிறாங்க. காலையில பே பண்ணிட்டு பாஸ்போர்ட்டை வாங்கிக்கங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது ஏமா இங்க வாமான்னு அந்த பக்கத்துல இருந்து ஒரு சத்தம் அதட்டி. சரி நான் கிளம்புறேன்னு இந்த பொண்ணு கிளம்பிடுச்சு. சத்தம் போட்டது இந்த பொண்ணோட அப்பா, நம்ம ஹீரோயினோட அப்பா. என்ன பண்ண தெரியாத ஆட்கள் கூட எல்லாம் நிறைய பேசாதம்மா அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரிங்கிறாங்க. ராத்திரி பார்பிக்யூ ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் நம்ம நண்பர். கேப் கிடைக்கும் போதெல்லாம் புகைப்பட ஆரம்பிச்சிருது அந்த ஏலியன். யாரு வந்தாலும் நாம கெடுத்துருவோம் இல்ல, ஏலியனை கூட விட மாட்டோம் போல தெரியுது. அமெரிக்க கவர்மெண்ட் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கும்போது கடந்த 60 வருஷத்துல நிறைய ஐடியா கொடுத்திருக்கு கவர்மெண்ட்டுக்கு. சில ஐடியாஸ கவர்மெண்ட் செஞ்சிருக்கான். பாட்டை கேட்டுட்டு ஓவரா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருது ஏலியனும். பாட்டை போட்டுட்டு தன்னை மருந்து இங்க ஆடிக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இந்த பக்கம் அந்த பொண்ணு துணிக்காய போட வரும். ஒரு கால் மட்டும் வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே பக்கத்துல வரும் பாருங்க. அதுக்குள்ள அப்பா சத்தம் போட்டு இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நல்ல வேலை புள்ளா பாத்திருந்தா பயந்து போயிருப்பா. செம தூக்கம் 3 பேரும். யாரா கதவை தட்டா முடிச்சாச்சு. அந்த பொண்ணு தான் வந்திருக்கா. நான் உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டு வேன்ல ஏறிக்கிறாங்க. என்ன 2 பேர் தான் இருக்கீங்க, 3வது ஆள் எங்கன்னு கேக்குது அந்த அம்மா. நாங்க 2 பேர் தான் இவங்க சொல்லுவானுங்க. இல்ல நான் 3 நிழல நேத்து ராத்திரி பார்த்தேன் நீங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கும்போது. அது வந்து சொல்லிட்டு இருக்கும்போதே பாத்ரூம்ல இருந்து ஒரு சத்தம் வரும். ஓவரா உருளைக்கிழங்கு சாப்பிட்டேன்னு நினைக்கிறேன், பேதி போய்கிட்டு இருக்கு, வெளியில வர முடியாதுமாய் அப்படின்னு சொல்ல சரி 3வது ஆளு பாத்ரூம்ல இருக்காரு போலன்னு வாய்ஸை கேட்டுட்டு இந்த அம்மா ஃப்ரீயா விட்டுருச்சு. அந்த அம்மா கடவுள் பக்தியோட வளர்ந்த பொண்ணு போல. அறிவியல் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது சயின்ஸ் எல்லாம். ஆனா இவங்களோ நாங்கெல்லாம் சயின்ஸோட பிள்ளைங்கன்னு பேசிக்கிறானுங்க. உலகம் உருவானதுக்கு இவங்க ஒரு பெரிய தேரி சொல்லுவாங்க, ஒரு பெரிய வெடி விபத்து, ஒரு வெடிப்பு, அதுல பூமி உருவாச்சுன்னு. ஆனா அந்த அம்மா 6 நாள்ல கடவுள் உலகத்தை படைச்சதாகவும் 7வது நாள் ரெஸ்ட் எடுக்க போயிட்டதாகவும் இந்த அம்மா சொல்லுது. இதெல்லாம் கேட்டு ஏலியன் உள்ள இருந்து பாத்ரூம்குள்ள இருந்தே எல்லாம் முட்டாத்தனம் பொய் பித்தலாட்டம் அப்படி இப்படி சத்தம் போட அப்ப நீ சொல்லுப்பா உலகம் எப்படிப்பா உருவாச்சு சொல்லு நான் தெரிஞ்சுக்கிறேன்னு இந்த அம்மா கோவமா இந்த பக்கத்துல வந்து நிக்குது பாத்ரூமுக்கு வெளியில. உலகம் 6 நாள் எல்லாம் ஒன்னும் உருவாயிடல, பல லட்சம் கோடி வருடங்களா பிரபஞ்சத்துல ஏற்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன டெவலப்மெண்ட்ல இந்த உலகம் உருவானதா ஏலியன் சொல்லும். பரிணாம வளர்ச்சியை கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு கேட்க இவ கோவப்பட்டு கதவை தட்டுறா. நீ என்ன சொன்னாலும் சரி என் கடவுள் பக்தியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், கடவுள் நம்பிக்கையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு இந்த பொண்ணு ரொம்ப கட்டணா சொல்லிக்கிட்டு இருக்கும். அப்படியா கடவுள் எல்லாத்துக்கும் விளக்க சொல்லி இருக்கிறான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவா. அப்போ என்ன பாத்துட்டு சொல்லு, என்ன பத்தி உன் கடவுள் என்ன சொல்லி இருக்கிறாருன்னு கதவை திறந்துட்டு வெளியில வந்து நிக்கும். பார்த்ததும் பொத்துன்னு மயங்கி விழுந்துருது அந்த பொண்ணு. சரி மயங்கிட்டாலா, தூக்கி வெளியில போட்டு வா கிளம்பிட்டு போயிட்டே இருக்கலாம்ன்றாங்க. நீ ஏன் வெளியில வந்த, போலீஸ் கிளீஸுக்கு அவ சொல்லிட்டானா என்ன பண்றது கேட்டா அதெல்லாம் ரொம்ப கிறுக்கு பிள்ளை, இந்த பேச்செல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம கிளம்பலாம் வான்னு ஏலியன் சொல்லுது. இப்ப வேற வழி இல்ல, இந்த பொண்ணுகிட்ட பேசி நம்ம சைடு ஒண்ணு தப்பு இல்லைங்கிறத புரிய வச்சு நம்ம ஆளாக்கணும், அதுதான் நமக்கு நல்லதுன்னு நண்பர் சொல்ல எல்லா பேரும் ஒத்துக்குறாங்க. ஆனா அதுக்கெல்லாம் நாளாகும், பொண்ணை கூட்டிட்டே போயிடலாம், போற வழியில பழகிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டானுங்க. ஆனா பாஸ்போர்ட்டை வாங்கிட்டு கொண்டு போய் அந்த அம்மா வச்சுச்சு. இப்ப அந்த பாஸ்போர்ட்டை எடுத்துட்டு வரணும். யார் போறது, ஏலியனே போகுது. மறைஞ்சு போறதுனால அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் அப்படியே கலைய ஆரம்பிக்கும். ஆனா யார் எடுக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. பாஸ்போர்ட்டை தேடிக்கிட்டு இருக்கு ஏலியன். பாஸ்போர்ட்டை எடுத்துரும். அதே சமயம் தும்பல் வந்ததுனால தும்பும் போது மறந்திருந்த ஏலியனு தன்னை மறந்து வெளியில வந்துரும். அதை இந்த பக்கத்துல அப்பா பாத்துறாரு. ஓடு கழுதன்னு தெரிச்சு ஓடுறாங்க. துப்பாக்கியில தோட்டாவை லோடு பண்ணிட்டு சுட்டு தள்ளுறதுக்காக அவர் வெட்டிட்டு வராரு. நல்ல வேலை ஜம்ப் பண்ணி உள்ள ஏறி குதிச்சு ஏலியன் வந்துருச்சு. பொண்ணை வேற இப்ப அங்க இல்லையா, பொண்ணை ஏலியன் கடத்திட்டு போனதா அவரு நினைக்க ஆரம்பிப்பாரு. அந்த பக்கம் மயங்கி இருந்த பொண்ணு முழிக்கிறா. தான் சாத்தானு ஏலியனை பார்த்து பயப்படும். சாத்தானெல்லாம் இல்லம்மா, இதுக்கு பேர் தான் ஏலியன், அயாலான், வேற்று கிரகத்துல வந்த ஜந்து அப்படின்னு விளக்கம் சொல்லுவானுங்க. இவன் சாத்தான விரட்டுறதுக்காக ஜபத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. பதறா, டென்ஷன் ஆகுறா. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாத நம்ம ஏலியனு அந்த பொண்ணோட நெத்தியில போய் கைய வைப்பாப்ல. இவளுக்கு சொன்னா புரியாது, சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் வருஷ கணக்காகும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இதை பத்தி எல்லாம். அதனால சிங்கிள் டச்ல இது சம்பந்தப்பட்ட அந்த நாலேஜ அந்த பொண்ணுக்கு இது கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்த அடுத்த கணம் அந்த பொண்ணும் மயங்கி விழுந்துருவா. இந்த பக்கம் ஏலியனும் தடுமாறி கீழே விழும். என்னத்த அந்த பொண்ணுக்கு காமிச்ச, எனக்கு காமின்னு ஹீரோ சொல்ல ஹீரோக்கும் நெத்தியில கைய வச்சு இது எல்லாத்தையும் காட்டும். அவன் மயங்கி போத்துன்னு விழுவான். உனக்கும் காட்டணுமான்னு கேட்டா நண்பர் மட்டும் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் எல்லாத்தையும் அனுபவிச்சு தெரிஞ்சுக்கிறேங்கிறாரு. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம ஆளு பொண்ணு கடத்தப்பட்டா இல்லையா அங்க விசாரிச்சுட்டு இருக்கிறார். ஹீரோயின் கடத்தப்பட்ட பத்தி எல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்கிறார். அம்மா இல்ல அப்பா நான் மட்டும்தான் அப்படிங்கிறார். பொண்ணோட போட்டோவை காட்டுறாரு. இங்க போன் இருக்கா, உங்க பொண்ணு எங்கேயாவது இருந்து உங்களுக்கு போன் பண்ண வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டு போன் நம்பர் எல்லாம் வாங்கிக்கிறார். நீங்க இங்கே இருங்க, உங்க பொண்ணு ஏதாவது போன் பண்ண வாய்ப்பு இருந்தா நீங்க அட்டன் பண்றதுக்கு இங்க இருக்கணும், நான் போறேன் அப்படிங்கிறாப்ல. எப்படியாவது அந்த ஏலியனை கொன்னு
என் பொண்ணை காப்பாத்துங்கிறாரு அப்பா. ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பாருன்னு சொல்லி இவங்கள அனுப்பி வைக்கிறாப்ல அப்பா. ரேடியோ ஃப்ரீக்வன்சியை இவர் மாத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கம் ஏஜென்ட்டுக பேசிட்டு இருக்கிறத கேட்டுறாப்ல. வளவலன்னு கேள்வி கேட்காம நான் சொல்றத செய்யுங்கடா அப்படின்னு அவர் உத்தரவு போடுறாரு. நேர தாமதம் ஆவதற்குள்ள லேட் ஆவதுக்குள்ள அந்த ஆளோட பொண்ணை கண்டுபிடிங்கடா அப்படின்னு உத்தரவு போட்டிருக்காரு. இப்படி பேசுறவங்க எல்லாம் எங்க பொண்ணை கண்டுபிடிக்க போறாங்க, நாமளே கண்டுபிடிப்போம்னு துப்பாக்கி எடுத்துட்டு இவர் வேற கிளம்ப ஆரம்பிச்சிட்டார். பொண்ணு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலும் ஒத்த ஏலியன் மட்டும் எப்படி இருக்க முடியும், மத்தவன் எங்கன்னு கேட்டுட்டு இதெல்லாம் நம்ப முடியாம திணறிக்கிட்டு இருக்கு. ஹீரோ தான் கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணி கூட்டு வர பாக்குறான். இப்ப ஏலியன் கேட்கும், ஏப்பா ஒரு மாதிரி சோகமா இருக்கிற, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே, அந்த பொண்ணு உன் ஃப்ரெண்டு கூட பழகிறத பார்த்து உனக்கு பொறாமையா இருக்கான்னு கேட்டா இல்லங்கிறான். ஓ அப்ப ஏன் மேல பொறாமையா இருக்கா, ஹீரோ கூட நான் பழகிறது உனக்கு பொறாமையா இருக்கோ, கரெக்டானே அப்படின்னு ஏலியன் சொல்லுது. அதான் உண்மையும் போல பெஸ்ட் ஃப்ரெண்டா இவன் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறான் ஹீரோக்கு. நீங்க ரெண்டு பேரும் நல்ல ஃப்ரெண்டா க்ளோஸா இருக்கிறீங்க, பிடிச்ச பொண்ணுங்களோட அவனும் பேசிட்டு இருக்கிறான், என்ன பத்தி யாருமே யோசிக்கலையே, உங்களுக்கு எல்லாம் நான் ஸ்பெஷல் இல்ல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான் அவன். சரி அவங்களுக்கு காட்டினதை நான் உனக்கு காட்டணுமா, நீ வேற சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸ் எல்லாம் எழுதுவேன்னு தேவைப்படும் காட்டுறனே அப்படின்னு சொல்லி நெத்தியில கை வச்சு காட்டினதும் அதை கேட்டவன் அப்படியே வாங்கி பொத்துன்னு விழுந்துடுறான். ஹாரன் மேல விழுந்துருவான் போல ஹாரன் விடாம அடிச்சுக்கிட்டே இருக்குது. இத்தனை வருஷமா தான் நம்பிக்கிட்டு இருந்த விஷயங்கள் எதுவுமே உண்மை இல்ல, எல்லாம் பேஸ்ட் ஆன் சயின்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டதும் அந்த பொண்ணு இதுவரை அவளுக்கு என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டதோ, இதை செய்யாத அதை செய்யாத, இதை சொல்லாத அதை சொல்லாத, அது பாவம் இது பாவம்னு சொல்லியிருப்பாங்க இல்ல, அது எல்லாத்தையும் செய்யலாமான்னு கேட்டு உற்சாகப்படுது. கெட்ட வார்த்தை பேசுறதுல இருந்து ஆரம்பிக்குது, எல்லா தப்பையும் செய்யணும்னு நினைக்குது. பேசாம எங்க கூடயே வந்துரு, நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணிட்டான். எங்க படுக்குதுன்னு கேட்டா என் பெட்ல நீ படு, நான் கீழே படுத்துக்கிறேன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்றான். ஏலியன் போய் அந்த பொண்ணு கிட்ட பார்த்து ரொம்பவே தேங்க்ஸ்மா, எல்லாம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டேன் தேங்க்ஸுங்குது. என் உசுரையே நீங்களா காப்பாத்திருக்கிறீங்க, அதுக்கு நான் நன்றி கடன் பட்டு இருப்பேன்னு ஏலியன் டயலாக் கொடுது. இவ எப்பவுமே ஒரு பக்கம் கண்ணாடி இருக்கிறத போட்டுக்கிட்டே இருப்பா. இவளுக்கு ஏதோ ஒரு வியாதி இருக்கு போல, ஒரு கண்ணு பால் படிஞ்ச கண்ணு மாதிரி இருக்கும். ஏலியன் கொஞ்சம் கண்ணாடியை கழட்டி காட்டு அப்படின்னு கேட்க இவளும் காட்டுறான். என்ன நம்பு, என்ன அலோவ் பண்ணு சொல்லி அந்த கண்களை தொட்டு ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்த அடுத்த கணம் அவளோட கண்ணு மாதிரியே இந்த ஏலியனோட கண்ணு ஒரு செகண்ட் மாறும். அவளுக்கு குணமாயிடுச்சு. இது வரைக்கும் ஒத்த கண்ணா இருந்த அந்த பொண்ணோட ரெண்டு கண்ணு இப்ப நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்க பொண்ணு ரொம்ப சந்தோஷப்படுறா. எப்படிப்பா அதெல்லாம் செஞ்சேன்னு ஆச்சரியப்படுது. கொஞ்ச நேரத்துல ஏலியனோட இந்த ஒரு கண்ணு நார்மல் மோடுக்கு வந்துருது. பரிணாம வளர்ச்சி, வேற ஒண்ணும் இல்லம்மா அப்படின்னு எடுத்து சொல்லுது. இவ குஷி ஆயிட்டா. ஏலியன் இந்த மாதிரி கண்ணை சரி பண்ணத சொன்னதும் பசங்களும் சந்தோஷப்படுறானுங்க. ஒரு குடும்பம் மாதிரி இவங்க இப்போ வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு வண்டியில இவங்களை தேடிக்கிட்டு வேகமா வர ஏஜென்ட்டுக வட்டிட்டு வராங்க. ஏலியனுக்கு வண்டி ஓட்டுவது எப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தாதுன்னா அப்பா வேற கோவமா அவர் காரை ஓட்டிட்டு வராரு. பசிக்குதான் ஒரு நல்ல ஹோட்டல் நிப்பாட்டி சாப்பிடணும்னு பேசிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல போய் வண்டி நிப்பாட்டிட்டு சாப்பிடவும் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது ஒரு வண்டியை அடிச்சுட்டு போனாங்கல்ல, அந்த காரு இங்கதான் நிக்குது. அப்ப அந்த ரெண்டு ரவுடி பையர்களும் உள்ளதான் நிப்பானுங்க. இது தெரியாம உள்ள வராங்க. சரி அப்பாவுக்கு போன் பண்ணி அப்டேட் பண்ணலாமேன்னு கால் பண்ணா காலு ஃபார்வர்ட் ஆகி நம்ம ஏஜென்ட்டுக்கு வருது. எங்க இருக்க எங்க போறேன்னு விசாரிக்கிறாரு. ஆனா இவ சொல்ல முடியாதுங்கிறா. அவத்தான ஒரு ஜீவன் கூட நீங்க சுத்திட்டு இருக்கிறேன்னு சொன்னா அதெல்லாம் அவத்தானது இல்லையே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியானது, விட்டு கொடுக்க மாட்டேங்கிறா ஏலியனை. இவர் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை வலிக்கு கொண்டு வந்துடலாமான்னு முயற்சி பண்றாரு. டப்புனு போனை கட் பண்ணிடுறா பொண்ணு. அதே சமயம் அந்த ரெண்டு ரவுடி பாய்ஸும் இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் உரண்டு இருப்பானுங்க. மீச கொஞ்சம் ஓவராவே ஆடுவாரு. பலாரண மீசைய ஒரு அரை கூட வந்தவனுக்கு ஒரு எத்த விட்டு வேகமா கிளம்பி போறா. மீசை வெட்டிக்கிட்டே வந்துடுறாரு. இவ வந்து நம்ம பசங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண இவங்க எல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க கூட நீ சுத்தி திரியான்னு இவனுங்க ஓட்டுறானுங்க. பொண்ணு கைய பிடிப்பாங்க, கோவப்பட்டு தள்ளி விட்டுருவாங்க. போய் விழுந்த இடத்துல ஒரே கலவர பூமி ஆயிடும். பார்த்தா பொண்ணோட அப்பா கூட இங்கதான் இருக்கிறாரு. பொண்ணோட கண்ணு சரியானதை பார்த்துட்டு ஒரு கண்ணு சரியாயிடுச்சான்னு பேசுறதுக்குள்ள பின்னாடி இருந்து யாரோ அடிச்சிடறாரு அவரை. ஒரே கலவர பூமி ஆயிடும். இவங்க தெரிச்சு ஓடுவாங்க. ஆனா அந்த ரெண்டு ரவுடிஸ் விடமாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு திரும்புறதுக்குள்ள ஃப்ரெண்டோட மூஞ்சில நங்குன்னு ஒரு குத்து. ஹீரோ பயப்படுவான். நேரமா நம்ம ஏலியன் அப்படியே ஹீரோஸத்தோட கதவை திறக்கும். விழுங்கடா கீழே அப்படின்னு சொல்லும். ஏலியனை பார்த்த அடுத்த செகண்ட் அவங்க ரெண்டு பேரும் வாங்கி போத்துன்னு விழுவானுங்க. சரி வேகம் அங்கிருந்து கிளம்பணும்னு இவங்கள வண்டி எடுத்துட்டு கிளம்புவாங்க. இந்த முறையும் பின்னாடி இருந்த அந்த ரவுடியோட வண்டிஸ இடிச்சு தள்ளிட்டு போவானுங்க. ஐயோ பாவம். சரி அவங்க பாத்துட்டாங்கன்னு சொன்னா யார் அந்த ரவுடிஸா, அவங்க பேச்செல்லாம் யாரு கேட்க போறா, ஒன்னும் பயப்பட வேண்டாம் வாங்கன்னு ஏலியன் அசால்ட்டா சொல்லுது. அடுத்து என்னன்னு பேசுறாங்க. யாருக்குமே தூக்க மாட்டேங்குது. கலவரம் பண்ண நிறைய பேரை பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க, பொண்ணோட அப்பா உட்பட. போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருந்தா நம்ம ஏஜென்ட்டுக்கு வந்து என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ரவுடி வாய்ஸ் பயந்து போயிருக்கானுங்க. ஆனா போலீஸ் கிட்ட ஏலியனை பத்தி எதுவும் சொல்லல. ஏஜென்ட்டும் அதான் உங்களுக்கு நல்லதுன்னு போவாரு. இன்னொரு ஏஜென்ட் நாம தேடிட்டு இருக்கிறது ஏலியன் தாங்கிறத யூகிச்சு நம்ம ஹீரோ வரைஞ்சு வச்சிருந்த அந்த டிராயிங்கை காட்ட பார்த்த அடுத்த செகண்ட் இந்த ரெண்டு ரவுடிஸும் பயங்கரமா பயப்படுவானுங்க. அப்ப புரிஞ்சுக்கிறாரு இந்த ஏலியனை தான் நம்ம தேடிட்டு இருக்கிறோம்னு. அப்புறம் ஒரு நாள் சான்ஸ் கிடைக்க நம்ம ஹீரோ லவ் பண்ற மேட்டரை சொல்றாரு. பொண்ணை லவ் பண்றாராம். இவளுக்கும் இவன் மேல கொஞ்சம் ஒரு ஈர்ப்பு தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆர்வமா முத்தம் கொடுக்குற சமயம் ஏலியன் வந்து காரியத்துக்கு எடுத்துருது. அப்புறம் கேம்பெயின் ஃபயரை போட்டு குளிர் காஞ்சிட்டு இருக்காங்க. குடியா நானும் கொஞ்சம் சிகரெட் அடிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு ஏலியனோட சிகரெட்டை வாங்கி இவ அடிச்சு பாக்குறா. அதுல ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கஞ்சாவெல்லாம் கலந்து வச்சிருக்காங்க என்னன்னு தெரியல. பயங்கர போதை ஏறி இந்த பொண்ணு காட்டுத்தனமா ஏதோ பேசிட்டு மயங்கி விழுந்துருது. முதல் தடவை அடிக்கும் போது அப்படித்தான் இருக்கும். போக போக பழகிடும்னு எவ்வளவு அசால்ட்டா ஏலியன் அடிக்குதுன்னு பாருங்க. சரி நீ இங்க இருந்து கிளம்ப போறதுக்கு ஏன் இவ்வளவு அவசரப்படுறன்னு நம்ம ஹீரோ கேட்பாரு. உங்க கவர்மெண்ட்டை பொறுத்தளவு என்ன வச்சு என்னெல்லாம் வேலை வாங்க முடியுமோ எல்லா
எல்லாத்தையும் வாங்கிட்டானுங்களா. இனிமே நான் யூஸ்லெஸ் தான். இதுக்கப்புறம் உங்க கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்க இருக்கிறது, என்கிட்ட மிச்சம் இருக்கிறது என்னோட எபிலிட்டிஸ், என்னோட திறமைகள் தான். ஹீல் பண்ணக்கூடிய மருத்துவ சக்தி, நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர் சக்தி, மறையிற சக்தி, இதை எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, இந்த சக்திகளை பெறணும்னா என்னோட ஸ்டெம் செல்ஸ் உங்க கவர்மெண்ட்டுக்கு தேவை. ஆளையே கொண்டாதான் ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் எடுக்க முடியும். ஒரு டேட்டா ஃபிக்ஸ் பண்ணி நம்ம பைலோட மூளை வரைக்கும் நோண்டி எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி இன்னும் ரிசர்ச் பண்ணிடணும் கவர்மெண்ட் பார்த்துருக்கு. ஜஸ்ட் மிஸ்ல தலைமை எஸ்கேப் ஆகி ஓடியான்டாப்ல. இதுதான் நடந்துச்சுன்னு பிளாஷ்பேக் கதையெல்லாம் எடுத்து சொல்லிட்டு இருக்குது இந்த ஏலியன். ஒரு வழியா காலையில எந்திரிச்சிட்டானுங்க. நான் வேனுக்கு போறேன்னு நெத்திலேயே எழுதி வச்சுட்டு அந்த பொண்ணு போயிருக்கிறா போல. அழைச்சிட்டு வேனுக்கு இவங்களும் போறானுங்க. மூச்சை நல்லா இறுக்கி பிடிச்சாதான் ரொம்ப நேரத்துக்கு ஏலியனால மறைஞ்சிருக்க முடியும். இது ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருக்கு. யாருக்கன்னையும் படாம ரொம்ப நேரத்துக்கு என்னால மறைஞ்சிருக்க முடியாதுன்னு ஏலியன் சொல்லுது. சரி அப்ப இங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ போறாங்கட்டு. அதே சமயம் வேனுக்கு வெளியில வந்து நம்ம ஏஜென்ட் கதவை தட்டுறான். உள்ள வரலாமான்னு கேக்குறான். வேற ஒரு பொண்ணு வந்து கதவை திறக்குது. என்னடான்னு பார்த்தா இந்த ஏரியால ஏகப்பட்ட வேன்கள் இதே மாதிரி நிக்குது. ஒவ்வொரு வேனா ஏஜென்ட் செக் பண்றதுக்குள்ள அந்த கேப்ல இவங்க எஸ்கேப் ஆனதா உண்டு. ஏலியனை எப்படி மேக்கப் போட்டு ஏதோ ஒரு குழந்தைய கூட்டு போறாங்க பாருங்க. நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அங்கதான் சுத்தி திரியிறாரு. போற வழியில ஒரு கடையை பார்த்துட்டு இந்த கடையில நான் ஏதாவது வாங்கி ஆகணுங்கிற ஃப்ரெண்டு. ஏலியனும் சரி நாங்க கடைக்குள்ள போறோம், நீ போய் உங்க ஆளை பார்த்துட்டு வேன்ல அவருப்பா ஊசி போட்டுட்டு வேனை எடுத்துட்டு இங்க வா, நாங்க ஏறிக்கிறோம், 10 நிமிஷம் டைம் கொடுன்னு ஏலியன் சொல்ல சரின்ட்டு இவரும் கிளம்புறாப்ல. அங்க வேன் கதவை யாரோ தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஏஜென்ட் தான். அவருக்கு இந்த பொண்ணு அடையாளம் தெரியல. ஏன்னா ஒத்த கண்ணி இவன் நினைச்சிட்டு இருக்கான். இப்ப இவளுக்கு 2 கண்ணு நல்லா தெரியறதுனால வேற யாரோன்னு நம்ம ஆளு நினைக்கிறாப்ல. அந்த பக்கம் அந்த 2 ஏஜென்ட்டுகளுக்கும் இது ஏலியன் மேட்டர்னு தெரிஞ்சு போச்சு. அப்பா போட்டோ கொடுத்துருப்பாரு பொண்ணோட போட்டோவை. அது ரொம்ப பழைய வருஷ போட்டோ, சின்ன குழந்தையா இருக்கும்போது எடுத்த போட்டோ. அதே போட்டோவை நம்ம ஹீரோயின்டே கொடுத்துட்டு இந்த பொண்ணை பார்த்தியான்னு இவர் கேட்பாரு. இல்லன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அந்த சமயம் அந்த பக்கம் ஏஜென்ட்டுக அதே கடைக்குள்ள நுழையிறாங்க. ஒரு வழியா இந்த அம்மா அதுன்னு பேசி அந்த ஏஜென்ட் சமாளிச்சு அனுப்பிச்சுட்டாங்க. ஹீரோ வந்து அப்புறம் வண்டியில ஏறிக்கிறான். அங்க ஒரு சின்ன பையன் இருப்பான். காமிக் புக்கை பார்த்துட்டு இருக்கும் போது அந்த படத்துல வர ஏலியன் நீங்க தானா அப்படின்னு கேட்டுட்டு பயப்படாம பேசிட்டு இருக்கான். சரா தம்பி நல்லா படுறா என்ன அப்படின்னு பாய் சொல்லும் போது கரெக்டா ஏஜென்ட் உள்ள வர ஏலியனை பாத்துறாரு. பார்த்ததும் ஒரு சிலை மாதிரி ஏலியன் அப்படியே நின்னு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது பொம்மையை நினைச்சிட்டு ஏஜென்ட் விளையாண்டுகிட்டு இருப்பாரு. இவனுக்கு ஒரு ஆர்வம் ஏலியனோட உடலமைப்பு எப்படி இருக்கும்னு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேண்ட கலட்ட கையர்ரா கொய்யாலே அப்படின்னு திட்டிட்டு ஏலியன் அப்படியே சத்தம் போட ஆரம்பிச்சிடும். பதறி போயிடுவாங்க. ஆணு கத்துவான். இன்னொரு ஏஜென்ட் உள்ள ஓடியாந்து உள்ள வருவாரு. ஏலியன் பதறிட்டு தானே இருந்தாலும் விழுந்தான். ஏலியன் இருக்கும்னு பார்த்தா உள்ள நம்ம நண்பரு ஒரு ஏலியன் மாஸ்க போட்டுட்டு நான் தான் ஏலியனா இருக்கிறாப்ல சும்மா ஒரு ஆக்டிங்க போட்டேன், பார்த்துட்டு உங்க ஆளு பயந்துட்டாப்லன்னு சொல்லி சமாளிச்சிடாப்ல. அதே சமயம் கதவு பக்கம் வரைக்கும் மறைஞ்சுக்கிட்டே இருந்து போன ஏலியனு இப்போ மறைய முடியாம முன்னாடி வந்துருச்சு. சிகரெட் அடிக்கிறதுனால மூச்சை பிடிக்க முடியல. மூச்சை பிடிக்க முடியாததுனால இப்படி மாட்டிக்குது. இனிமே சிகரெட்டே அடிக்க கூடாதுப்பான்னு நம்ம மனுஷ பல்க மாதிரியே ஏலியனே பேச ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஏஜென்ட் பாத்துட்டாரு. பயத்துல துப்பாக்கி எடுத்து சுட போவாரு. நல்ல வேலை ஃப்ரெண்டு ஏலியனும் அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. துப்பாக்கி சத்தம் இப்ப கேட்க ஆரம்பிக்க அப்பா அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வராரு அப்பா. அதுக்குள்ள வேன்ல வந்து ஏலியனை ஏத்திக்கிட்டு இவங்களும் அப்படியே கிளம்பி போறாங்க. போற வழியில அந்த பையன் கூட ஏஜென்ட்டுகளை அடிச்சு போட்டு இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவானா பாத்துக்கங்களேன். வேனு கிளம்பி போனதுமே பின்னாடியே வெட்டிக்கிட்டு அப்பா வண்டி ஓட்டிட்டு போறாரு. இவங்க பதறுவானுங்க. நாங்க அதை பார்த்துட்டு வாங்க எதை பாத்தீங்க என்னன்னு ஒண்ணுமே தெரியாதாப்ல இவரு நடிப்பாப்ல. எங்களுக்கு என்ன தெரியக்கூடாதுன்னு நினைச்சியோ அதை பார்த்துட்டோம்னு இவர் சொல்ல துப்பாக்கி எடுத்து கழுத்துல வச்சுட்டு வேமா வண்டி எடு, பேசாத, முன்னாடி போ, நான் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே வரேன் அப்படிங்கிற ஏஜென்ட். எந்த பக்கம் இவங்க வண்டி போச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரோட்ல இவங்க சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு வேகமா அவர் வண்டி ஓட்டிட்டு வராரு. அடிச்சு ஓட்டுறாங்க. அப்பாவும் அடிச்சு ஓட்டுறாரு. நல்ல வேலை ஒரு பேனருக்கு பின்னாடி இவங்க வண்டி நிப்பாட்டி ஒளிஞ்சுக்கிட்டானுங்க. இது தெரியாம அப்பா வண்டி முன்னாடி போகுது, பின்னாடியே ஏஜென்ட் வண்டி போகுது. இவங்க ஹாயா உட்காந்துட்டானுங்க. சரி இதுக்கப்புறம் ரொம்ப ஆபத்தான பயணமா இருக்க போகுது, அதனால உங்களையும் இந்த ஆபத்துல தள்ள விரும்பல, நான் மட்டும் தனியா போய்க்கிறேன், நீங்க பண்ண உதவிக்கெல்லாம் நன்றி அப்படிங்குது ஏலியன். எப்படா போவேன்னு கேட்டா ஒரு காருகிற புக் பண்ணிக்கிறேங்குது. நீ டிரைவிங் எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே, அதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்கிறா ஹீரோ. என்ன காப்பாத்தணும்னு சொல்லி உங்க உயிரை பலி கொடுத்துறாதீங்கன்னு ஏலியன் வருத்தப்படும். அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை, நாங்க பாத்துக்கிறோம், தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த விஷயத்துல நாம எல்லாம் ஒன்னாயிட்டோம், முடிவு வரைக்கும் நம்ம ஒன்னாவே இருப்போம்னு 3 பேரும் சொல்லி வச்சாப்ல சொல்றாங்க. சரி உதவி பண்ணணும்னு ஆயிப்போச்சு. எதுக்கும் பக்கத்துல தீபாவளி வேட்டுக்கடை இருக்குது, நிறைய வேட்டை வாங்கி வைங்க, சமயம் வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய வேட்டுக்களை வாங்கி வச்சுக்கிறாங்க. பயபுல கிட்ட காசு இருக்காது, அதனால திருடிட்டு ஓடிடுவாங்க. கிடைச்ச வேட்டை ஒரு பெரிய வேட்டா பார்த்து திருடிட்டு வந்துட்டானுங்க. இத போலீஸ்காரங்களுக்கு யார அப்டேட் பண்ணிட்ட போலீஸ்காரங்க அவங்களுக்குள்ள இந்த சம்பவத்தை பத்தி பேச அதை கேட்ட ஏஜென்ட் ஆஹா பசங்களை மிஸ் பண்ணிட்டோம்னு அப்படியே வண்டியை யூ டர்ன் பண்ணிட்டு வராரு. இதையெல்லாம் இவங்க பேசுற ரேடியோ ஃப்ரீக்வன்சில நம்ம அப்பாவும் நோட் பண்ணிருக்கிறார் போல. அவரை இவங்களை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கார். நான் கிளம்பி போறதுக்கு முன்னாடி ஒரு ஆளை மீட் பண்ணணும்னு ஏலியன் சொல்லுது. ஒரு வீட்டுக்கு பக்கத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்க. பசங்க தான் போய் கதவை தட்டி உள்ள இருக்கிற அம்மா வெளியில கூப்பிடுறாங்க. கரெக்டா நம்ம ஏலியன் வந்து ஆய்தாரா அப்படின்னு கூப்பிடும். இந்த பொண்ணு மயங்கல. காரணம் 1947 வருஷத்துல இந்த ஏலியனை பார்த்த சின்ன குழந்தை இவங்க தான். இப்போ வளர்ந்துட்டாங்க. உன்னை பத்தி நான் சின்ன வயசுல எல்லாத்தையும் சொன்னா எல்லாரும் என்ன பைத்தியம்னு முத்திர குத்துறாங்க தெரியுமா, என் வாழ்க்கை எவ்வளவு மோசமாயிடுச்சு தெரியுமான்னு அவங்க ஆட்டுக்கு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன குணப்படுத்துறேன்னு சொல்லி இவங்களுக்கு ரேடியோ தெரப்பி, ஷாக் தெரப்பி, அது
இதுன்னு கொடுத்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க இந்த பொண்ணை. இப்பெல்லாம் நிறைய ஹல்யூஷன் ப்ராப்ளம் வருதான். இல்லாததெல்லாம் இருக்கிறப்பெல்லாம் அவளுக்கு தோணுதான். ஆக்சிடென்ட் ஆனப்போ அடிபட்டு கிடந்த இந்த ஏலியனை அனப்பா புடிச்சுக்கிட்டு முடிஞ்ச முதலுதவியை செஞ்சு அந்த ஆட்களை உன்னை கூட்டு போற வர நல்லா பாத்துக்கிட்டதுன்னா எனக்கு நீ செய்யற கைமாறி இதுதானா அப்படின்னு வருத்தப்பட்டு பேசுறாங்க. ஏலியன் சாரி சொன்னதுமே சரி அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இப்போ எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் கனவு இல்ல நிஜம்னு நான் புரிஞ்சுக்கிறேங்கிறாங்க அவங்களும். இந்த ஏலியன் பேக்கையே தூக்கிட்டு வருமே என்னடா இருக்குன்னு பார்த்தா பேக்குக்குள்ள ஒரு பொம்மை இருக்கும். இவங்க சின்ன வயசுல விட்டுட்டு போன பொம்மை நினைக்கிறேன். அதை திருப்பி கொடுத்துருக்கு ஏலியன். அடுத்து பார்த்தா யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. கதவை திறக்கலாம்னு இந்த அம்மா போனா ஜன்னலை உடைச்சுக்கிட்டு உள்ள புகை வெடிகுண்டு வீசப்படுது. புகை கண்ணில் பட்டா கண்ணெல்லாம் எரியும் காந்தம். ஓடுக ஓடுங்கன்னு ஏலியன் சத்தம் போடுது. இவங்க எல்லாம் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டா கதவை திறந்தா வெளியில் நம்ம ஏஜென்ட் இருக்க. அவன் மேல அப்படியே எகிரி குதிச்ச ஏலியனு தலைய பிடிச்சு அமுக்கும். நிறைய காட்சிகள் அந்த ஏஜென்ட்டோட கண்ணு முன்னாடி வந்து வந்து போகும். ஏலியனும் சரி ஏஜென்ட்டும் சரி மயங்கி விழுந்துருவாங்க. ஏலியனை நம்ம ஃப்ரெண்டு தூக்கிப்பான். இன்னொரு ஏஜென்ட் நில்லு நில்லுன்னு சொல்லிட்டு துப்பாக்கி மண்ணில நிப்பாட்டுவாரு. ஏலியனை கொடுத்துரு இல்ல சுற்றுவேன் சுற்றுவேன் அந்த ஏஜென்ட் மிரட்டுறான். அந்த ஏஜென்ட் மிரட்டினா பக்கத்துல இருந்த ஒரு தவா சட்டி எடுத்து சட்டுன்னு ஒரு அடி அவனும் விழுந்துருவான். அப்புறம் ஏலியனை தூக்கிட்டு இவங்க எல்லாம் ஓடி போய் வண்டியில ஏறாங்க. அதே சமயம் அப்பாவும் வண்டி எடுத்துட்டு வந்துடுறாரு. அப்பா பொண்ணை வந்துரும் கூப்பிடுவாரு. ஆனா பொண்ணோ நான் வரமாட்டேன் நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சத்தம் போடுது. இதுல இன்னொரு பஞ்சாயத்து என்னன்னா டீ போறதுக்காக அந்த அம்மா கேஸ் ஆன் பண்ணி விட்டுருக்கோம். அதை கவனிக்கவே இல்ல. உள்ள இருந்த ஒரு ஏஜென்ட் துப்பாக்கி எடுத்து சுடுவான் பாருங்க, குப்புன்னு பிடிச்சிரும். மொத்த வீடு அப்படியே பத்தி எரியும். வீடு இருந்த இடமே தெரியாம போயிடும். ஐயோ அப்பாக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு ஓடியாருவா. ஆனா அப்பாவுக்கு ஒன்னும் ஆகல. எந்திரிச்சு நின்னதை பார்த்ததுமே அப்படியே யூட்டன் போட்டுட்டு வாங்க வேணுக்கு போவன்னு ஓடிடுவா. பெருசா யாருக்குமே சேதாரம் ஆகலன்னு சொல்லலாம். ஆனா நம்ம ஹீரோ இன்னும் வேன்ல ஏறல. ஒரு வழியா ஃப்ரெண்ட் இழுத்து உள்ள ஏத்திட்டான். வேனை இப்ப யார் ஓட்டுறது, எல்லாரும் இங்க இருந்தான்னு கேட்கறதுக்குள்ள அந்த பக்கத்துல ஏலியன் தான் வண்டியை ஓட்டும். ஒரு டவரையே அடிச்சு காலி பண்ணிடும். அந்த மாவையும் வண்டியில சேர்த்தே ஏத்திக்கிட்டானுங்க. ஒரு ஏஜென்ட் வேகமா வண்டியை ஓட்டிட்டு போவான். பின்னாடியே அப்பா வண்டி ஓட்டிட்டு போவாரு. இன்னொருத்தன் உயரதிகாரிக்கு அப்டேட் கொடுக்குறான். அந்த ஏஜென்ட் ஒன்னும் சரியில்லை, இனிமே நானே எல்லாத்தையும் கையில எடுத்துக்கிறேன், நான் இந்த மிஷனை சிறப்பா முடிக்கிறேன்னு சொல்லிட்டு வெறிகொண்டு வண்டி ஓட்டிட்டு இருக்காரு. எப்படியாவது ஏலியனை உயிரோடவோ பணமாவோ புடின்னு உத்தரவு. ஒழுங்கா விலகி போன்னு அப்பாவை வான் பண்ணுவாரு இந்த ஏஜென்ட். இல்ல என்னால போக முடியாதுன்னு இவர் சொல்ல அப்ப சாகுடான்னு சுட்டுருவாங்க. அப்பா வண்டி அப்படியே அந்த பக்கம் எங்கிட்ட போகுது. ஏஜென்ட் நெருங்கி வந்துட்டான். ஒரு இடி இடிச்சு வண்டி அந்த பக்கம் தள்ளுவாங்க. இருந்தாலும் விட மாட்டேங்கிறான். மறுபடியும் வந்து மோதுறான். துப்பாக்கி எடுத்து சுட பாக்குறாங்க. முன்னாடி பாரதம்பின்னு ஏலியன் சொல்லும். ஏனான்னு பார்த்தா பிரிட்ஜ் வந்துருச்சு. பிரிட்ஜ்ல இவங்க சேஃபா போறாங்க. ஆனா பள்ளத்துல அந்த பய விழுந்து வெடிச்சு செதறான். அவன் ஜோலி முடிஞ்சு போச்சு. இந்த பக்கம் உயரதிகாரி ஏஜென்ட் கிட்ட அப்டேட் என்ன கேட்டா, ஒருத்தன் வீடு வெடிபத்துல வீடு வெடிச்சதுல இறந்து போயிட்டான். இன்னொருத்தன் பள்ளத்துல விழுந்து இறந்து போயிட்டான். நான் மட்டும் தான் பாக்கிங்கிறாரு ஏஜென்ட். உங்களெல்லாம் நம்பினா பிரயோஜனம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன்னு உயரதிகாரி சொல்றாங்க. எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, நானே நல்லபடியா முடிக்கிறேங்கிறா ஏஜென்ட். இல்ல சரிப்பட்டு வராது, நான் ஆயுதத்தோட வரேன்றது அந்த அம்மா. டப்புனு ஒரு போனையே துப்பாக்கியில சுட்டுட்டு இதுக்கு மேல உன்ட்ட பேச முடியாது, போன் வெடிச்சிருச்சுன்னு சீனை போடுறாப்ல. அந்த பக்கம் இவங்க வேனு பாருங்க புகஞ்சு போய் கிடக்குது. வேனு வேலை செய்யல. ஏலியனோ பேக மாறிட்டு அது வாட்டுக்கு கிளம்ப ஆரம்பிக்குது. நடுவுல இருக்கிறது ஒரு காடு தான். காட்டை கடந்து போனா ஏலியன் போக நினைச்ச அந்த இடத்துக்கு போயிடலாம். ஒரு வெடி எடுத்துட்டு வந்தாங்கல்ல, அந்த வெடியை கொளுத்தி வேட்டு வெடிக்குது ஏலியன். வான வெடிக்கதான் விடாம வெடிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் ஏஜென்ட்டோ பெரிய பெரிய கன் எடுத்துட்டு வராரு. என்னையா இந்த ஏலியன் பண்ணுதுன்னா யாருக்கோ சிக்னல் கொடுக்குதான் இந்த இடத்துல இருந்து. அடுத்த கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள ஏதோ ஒரு வெளிச்சம். இந்த பக்கம் ஏஜென்ட் வெறிகொண்டு வெட்டிட்டு வரான். ஒருவேளை ஸ்பேஸ்ஷிப் தான் வருதுன்னு பார்த்தா ஸ்பேஸ்ஷிப் வரல. முந்திக்கிட்டு நம்ம உயரதிகாரி ஹெலிகாப்டர்ல வந்திருக்காங்க. ஹெலிகாப்டர்ல இருந்து இறங்கி வராங்க. கூட 2 அடியாட்கள் வராங்க. துப்பாக்கி முனையில நிப்பாட்டிட்டாங்க. அதே சமயம் இந்த பக்கம் நம்ம ஏஜென்ட் வரான். பால் அப்படின்னு நம்ம ஏலியனை கூப்பிடுவான். திரும்பி இவங்க பார்க்க கரெக்டா அவன் சுட ஜஸ்ட் மிஸ்ல அடியாளோட கால்ல சுடும். இன்னொரு அடியாலையும் சுட்டு தள்ளிடுறான். ஏஜென்ட்டையே நம்ம உயரதிகாரி சுட்டுறாங்க. மித்த ஆட்களையும் துப்பாக்கி முனையில நிப்பாட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா ஏஜென்ட் ஏலியனை பிடிக்கிறேன்னு உண்மையிலேயே ஏலியனுக்கு உதவிதான் பண்ணிக்கிட்டு இருப்பான். சொல்ல போனா ஏஜென்ட்டுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபை அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே நம்ம ஏலியன் தான் போல. ஏலியன் தன்னோட நண்பங்கிறான் ஏஜென்ட்டும். ஆனா நம்ம பசங்க குறுக்கால புகுந்து இந்த அம்மா சுட பாக்கும். நம்ம பசங்க குறுக்கால புகுந்து ஏலியன் எங்கே வராது, எங்களை மீறி வேணா கூட்டு போங்க பாப்போம் அப்படின்னு சீனை போறானுங்க. பார்த்தா பேசிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ மூக்குல நச்சுன்னு ஒரு வைப்பான். மறுபடியும் அடிக்க போனா செமையா அடிச்சு தள்ளுறாங்க அவங்க. ஃப்ரெண்ட் அடிக்க வருவான், ஃப்ரெண்டையும் ஒரு அடி. ஏலியன் அடிக்க வரும், ஏலியனுக்கு ஒரு மிதி. வேற வழி இல்லாம ஃப்ரெண்ட் இந்த அம்மா கைய கடிக்கிறான். அவனுக்கு 2 அரை. ஹீரோயின் முதுகுல ஏறுனா அவங்களையும் பிடிச்ச ஒரு தள்ளு. ஆனா மிச்சம் இருக்கிறது நம்ம டீம்ல ஒரு பாட்டிமா இருக்குல்ல, அது அவன் மூஞ்சிலேயே ஓங்கி ஒரு குத்து கொடுக்க உயரதிகாரி பொத்துன்னு விழுந்துட்டாங்க. அப்புறம் ஏஜென்ட்டும் மித்த பசங்களுக்கு ஹாய் சொல்றாரு. தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். ஏலியனை காப்பாத்துறதுக்கு தன்னோட நன்றிகளையும் தெரிவிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் அப்பா வந்து நிக்கிறாரு. அவரை தான் சுட்டாங்களே நம்ம யோசிக்கலாம். பைபிள்ல தான் அந்த தோட்டா இறங்கி இருக்கும். அவர் எஸ்கேப் ஆயிருப்பாரு. வந்ததும் அவரோட குறி நம்ம ஏலியன் மேலதான். ஏலியனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ குறுக்க பூந்துருவான். குண்டடி பட்டு பொத்துன்னு விழுவாங்க. தயவுசெய்து துப்பாக்கியை கீழே போடுங்க, எனக்கு கண்ணு கொடுத்ததே இந்த ஏலியன் தான் அப்படின்னு பொண்ணு சொல்லுவா. நம்ம ஏஜென்ட் வேற கவர்மெண்ட் அதிகாரி துப்பாக்கியை கீழே போட்டு மிரட்ட இவரும் துப்பாக்கியை கீழே போட்டுறார். ஒரு மனுஷன்
மனுஷரை சுட்டுட்டமேனு அவரும் வருத்தப்படுறார். கொஞ்ச நேரத்துல இறந்தே போயிட்டாப்ல. பாடி ரொம்ப சூடா இருக்கு, என்னால முடிஞ்சா இவனை காப்பாத்த முயற்சி பண்றேன்னு ஏலியனும் காப்பாத்த முயற்சி பண்ணுது. கொஞ்ச நேரத்துல பார்த்தா அந்த அதிசயம் நடக்குது. அவனை காப்பாத்துது. ஆனா அவனுக்கு ஏற்பட்ட காயம் இப்ப நம்ம ஏலியனுக்கு ஏற்படும். ரொம்ப ஆபத்தான ஒரு பலப்பரிச்சையில இப்ப அந்த ஏலியன் இறங்கிடுச்சுன்னு சொல்லலாம். ரொம்ப கஷ்டப்படுது. இதயமெல்லாம் வலிக்கும் இருக்கு. நம்ம ஹீரோ காப்பாத்தப்படுவார். அதே சமயம் ஏலியன் தூக்கி வீசி எரியப்படும். ஏலியனுக்கு என்னாச்சோன்னு எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. மூச்சு விடுறதையே ஏலியன் நிப்பாட்டிடுச்சு. அவ்வளவுதான், ஏலியன் செத்துடுச்சோன்னு எல்லாரும் அளவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா கொஞ்ச நேரத்துல இதயத்துல இருந்த அந்த காயம் மறைஞ்சு ஏலியன் நார்மல் மோடுக்கு வந்துருச்சுங்க. இதெல்லாம் பார்த்து அப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதிசயம் 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 நினைக்கிறாரு. அந்த ஆண்டவர் உன்னை காப்பாத்திட்டார் அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. ஆண்டவர் காப்பாத்தினாரான்னு ஹீரோ பொண்ணை பார்ப்பேன். எல்லா வேறையும் உங்களால திருத்த முடியாது, நாலேஜையும் ஷேர் பண்ண முடியாது, ஃப்ரீயா விடுன்னு பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்லிடும். எங்க அப்பா உன்னை கொன்னதுக்கு சாரி அப்படின்னு சாரி கேட்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் முத்த கொடுத்துக்கிறாங்க, காதல வளர்த்துக்கிறாங்க. எல்லாம் நல்லா போய்கிட்டு இருக்கேன்னு பார்த்தா அடுத்த ட்விஸ்ட். அந்த பக்கம் உயரதிகாரி துப்பாக்கி எடுத்துட்டு நிக்கிறா. கரெக்டா நம்ம ஏலியனை குறிபார்த்து சுட முயற்சி பண்ணுவாங்க. பார்த்தா கரெக்டா அவன் மேலேயே ஏலியன் ஷிப் வந்து இறங்கும். நஞ்சு போயிடுவா அந்த அம்மா. அடிபட்டு கிடந்த அடியாட்கள் எல்லாத்தையும் ஏலியன்கள் குரூப் காப்பாத்திடுச்சு. அவங்களுக்கு தான் ஹீலிங் பவர் இருக்குல்ல, காப்பாத்தி விட்டுருச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து குரூப்பா ஒரு குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. கரெக்டா ஸ்பேஸ் ஷிப்ல எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு ஏற போற சமயம் பின்னாடி திரும்பி அந்த பாட்டிமாவை என் கூட வந்துடுறியா அப்படின்னு கூப்பிடுது. என்ன அப்படின்னு அதிசயப்படுவாங்க அவங்க. ஆமா, என்னால உன் வாழ்க்கையில நீ நிறைய இழந்துட்ட, என் கூட வா, அதுக்கு பரிகாரமா என்னால முடிஞ்சது ஏதாவது செய்யறேன், கேலசியா சுத்தலாம், என் கூட வான்னு ஏலியன் கூப்பிட இவங்களும் சரின்னு விறுவிறுன்னு அந்த ஏலியன் கூடயே கிளம்பி போறாங்க. அப்புறம் பசங்களுக்கு பாய் சொல்லிட்டு பசங்களுக்கு கட்டி பிடிச்சு ஒரு பிரியா விட கொடுத்துட்டு ஏலியனும் கிளம்பி போக வானத்துல இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான மெயின் ஸ்பேஸ் ஷிப்ல இந்த சின்ன ஸ்பேஸ் ஷிப் போய் லேண்ட் ஆயிட அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் அப்படியே வானத்துல பறந்து காணாம போயிடுது. ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் ஃபேண்டசி நாவல்ஸ் எழுதுறதுல சிறந்த கதையாசிரியர்னு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டை வாங்குறது நம்ம ஃப்ரெண்டு தாங்க. நடந்த விஷயத்தை அப்படியே ஃபேண்டசி கதை மாதிரி எழுதி அவார்டை அள்ளிக்கிட்டானுங்க. நல்லா இருந்துச்சுல. இந்த படத்தோட கதை தான் நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான் படத்தோட கதையா என்னன்னு தெரியாது. எல்லாரும் இந்த கதை தான் நானும் பேசிட்டேன். அயலான் படம் பார்ப்போம், ரிவ்யூ பண்ணுவோம், அப்ப தெரிஞ்சிடும் இந்த கதையா வேற கதையான்ட்டு.